அவசரமாக அணிதிரட்டல்களை மேற்கொண்டு வரும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அனைத்து படைப்பிரிவுகளையும் தயார் நிலையில் இருக்குமாறு கட்டளைகளை பிறப்பித்துள்ள ஹிஸ்புல்லாவின் தலைமைகள் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் லெபனானுக்குள்ளே மிகப்பெரிய போர் ஆரம்பிக்கப்பட போகின்றதா? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் இடையில் அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்பட போகின்றதா? லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவின் ஆதரவு பெற்ற பழங்குடி படைகளுக்கும் ஜூலானியின் எஸ்டிஎஸ் படைகளுக்கும் இடையில் நடைபெற்று வரக்கூடிய மோதல்கள், ஈராக்கை தாக்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய 75,000க்கும் அதிகமான பயங்கரவாதிகளும் அமெரிக்காவோடு இணைந்து ஈராக்கை சிதைப்பதற்கு திட்டமிடும் துரோகி அர்துகானும், வருகின்ற நவம்பர் மாதம் ஈராக்கிலே நடைபெறப் போகும் பாராளுமன்ற தேர்தலும் மிகப்பெரிய போரும், தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக நடைபெற்று வரும் தாக்குதல்கள், லெபனானிலும் ஈராக்கிலும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களுடைய ஆதிக்கத்தை முழுமையாக நீக்கி லெபனானையும் ஈராக்கையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் இயல்பாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என அமெரிக்கா பல்வேறுபட்ட முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. சிரியாவை போன்று லெபனானும் ஈராக்கும் இஸ்ரேலோடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் மிகப்பெரிய விளைவுகளை லெபனானும் ஈராக்கும் சந்திக்கும் என்றும் அமெரிக்க தூதர் டொம் பெராக் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணி ஆக்க வேண்டும் என்கின்ற அழுத்தங்கள் எவ்வாறு வழங்கப்படுகின்றதோ அதே போன்ற ஈராக்குக்குள் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சுக்களான PMF படைகளையும் காத்திப் ஹிஸ்புல்லா படைகளையும் இன்னுமேனி எதிர்ப்பு அச்சுக்களையும் முழுமையாக நிராயுதபாணியாக்க வேண்டும் என்கின்ற அழுத்தங்களும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த வருட ஆரம்பத்திலிருந்தே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்க வேண்டும் என்கின்ற அழுத்தங்கள் எவ்வாறு வழங்கப்பட்டு வருகின்றதோ அதே போன்று அமெரிக்கா ஈராக்கிற்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சுக்களும் முழுமையாக நிராயுதபாணியாக்க வேண்டும் என்கின்ற உச்சக்கட்ட அழுத்தங்களையும் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. மேலும் இதற்கு துரோகி அர்துகானும் முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றார். அதாவது ஈராக்கிற்குள்ளே ஈரானினுடைய ஆதிக்கம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்கின்ற அமெரிக்காவின் நிலைப்பாட்டிற்கு ஈரானி ஆதரவு பெற்ற ஈராக்கிய அரசாங்கம் முழுமையாக கலைக்கப்பட வேண்டும் என்கின்ற அமெரிக்காவின் நிலைப்பாட்டிற்கு துரோகி அர்துகானும் முழுமையான ஆதரவை அமெரிக்காவுக்கு வழங்கி வருகின்றார். இதற்கமைவாக துருக்கிற்கான அமெரிக்க தூதரும் துருக்கியினுடைய தூதரும் இன்னும் சில முக்கியமான அமெரிக்க பிரதிநிதிகளும் ஒன்றிணைந்து ஈராக்குக்கு விஜயம் செய்துள்ளார்கள். ஈராக்கிய தலைமைகள் விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஈராக்கிய அரசாங்கம் இனிவரக்கூடிய காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய வேலை திட்டங்கள் தொடர்பான 10 கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார்கள். துருக்கிற்கான அமெரிக்க தூதரும் துருக்கியினுடைய தூதரும் ஒன்றிணைந்து இந்த 10 கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார்கள். மேலும் குறித்த கோரிக்கைகள் தொடர்பாக ஈராக்கில் இருக்கக்கூடிய மூத்த ஊடகவியலாளர் ஃபாதி பௌதியா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். துருக்கிற்கான அமெரிக்க தூதரும் துருக்கியினுடைய தூதரும் 10 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இந்த 10 கோரிக்கைகளில் முதலாவது கோரிக்கை ஈரானி ஆதரவு பெறாத அரசாங்கம் ஒன்றை ஈராக்கிற்குள்ளே அமைக்க வேண்டும் என்பதாகும். ஈரானினுடைய ஆதிக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய ஈரானினுடைய ஆதரவு பெற்றவர்கள் ஈராக்கிய அரசாங்கத்தின் தலைமை பொறுப்புகளில் இருந்து முழுமையாக நீக்கப்பட வேண்டும். இரண்டாவது கோரிக்கை ஈராக்கிற்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்ப்பு அச்சுக்களான PMF படைகளையும் காத்திப் ஹிஸ்புல்லா படைகளையும் இன்னும் ஏனைய படைகளையும் முழுமையாக நிராயுதபாணியாக்க வேண்டும். இவர்களுடைய ஆயுதங்கள் அனைத்தும் முழுமையாக கைப்பற்றப்பட வேண்டும். அத்தோடு ஏனைய 8 கோரிக்கைகளும் இந்த 2 கோரிக்கைகளை விடவும் மோசமான கோரிக்கைகளாகும். இவை தொடர்பாக தற்போது எனக்கு கூற முடியாது. மேலும் இந்த கோரிக்கைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் ஈராக்கை தாக்குவதற்காக 75,000க்கும் அதிகமான நபர்கள் தயாராக இருப்பதாகவும் துருக்கியினுடைய தூதர் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார் என ஈராக்கினுடைய மூத்த ஊடகவியலாளர் ஃபாதி பௌதியா அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது துரோகி அர்துகான் சிரியாவிலே செய்ததை போன்று அமெரிக்காவின் உதவியோடு ஈராக்கிலும் செய்வதற்கு முயற்சி செய்கின்றார். ஈராக்கிலே இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு PMF படைகளே மிக முக்கியமான படைகளாக செயற்பட்டிருந்தார்கள். PMF படைகள் ஈராக்கிய ராணுவத்தோடு ஒன்றிணைந்து மேற்கொண்ட வேலை திட்டங்களின் விளைவாகவே ஈராக்கிலே இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகள் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தார்கள். மேலும் ஈராக்கினுடைய தற்போதைய ஸ்திரத்தன்மைகளுக்கும் PMF படைகள் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றார்கள். மேலும் PMF படைகளுக்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளையும் ஈரான் முழுமையாக வழங்கி வருகின்றது. ஈராக்கில் இருக்கக்கூடிய காத்திப் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு அச்சுக்களுக்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளையும் ஈரான் வெளிப்படையாக வழங்கி வருகின்றது. மேலும் ஈராக்கினுடைய அரசாங்கம் இந்த PMF படைகளை ஈராக்கிய ராணுவத்திலே இணைத்துக் கொள்வதற்கான வேலை திட்டங்களையும் கடந்த காலங்களில் மேற்கொண்டிருந்தார்கள். PMF படைகள் தனியான படைகள் அல்ல, ஈராக்கிய ராணுவத்தோடு இணைக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான படைகள் என ஈராக்கிய அரசாங்கமும் வெளிப்படையாக அறிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து PMF படைகள் ஈராக்கிய ராணுவத்தோடு இணைக்கப்படக்கூடாது
என்றும் PMF படைகள் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்றும் ஏனைய எதிர்ப்பு அச்சுக்களும் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்றும் அமெரிக்கா உச்சக்கட்ட அழுத்தங்களை கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து வழங்கி வருகின்றது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது துரோகி அர்துகானும் அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து ஈராக்கிலே ஈரானுடைய ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் ஈராக்கிற்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சுக்களை நிராயுதபாணியாக்குவதற்காகவும் உச்சக்கட்ட அழுத்தங்களையும் ஏனைய வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. வருகின்ற நவம்பர் மாதம் ஈராக்கிலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெறப் போகின்றது. இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஈரானிய ஆதரவு பெற்ற அரசாங்கம் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவும் ஈரானிய ஆதரவு பெற்ற அமைச்சர்கள் பதவியில் அமரக்கூடாது என்பதற்காகவும் அமெரிக்காவும் துருக்கியும் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். தம்பி ஜூலானியை போன்று இன்னும் ஒரு அடிமையையும் ஈராக்கிய பிரதமராக தெரிவு செய்வதற்காகவே இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஈராக்கினுடைய பிரதமராக இவர்களுடைய அடிமைகளை நியமித்து எதிர்ப்பு அச்சுக்களை நிராயுதபாணியாக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் இயல்பாக ஏற்படுத்துவதற்காகவே இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு சிரியாவின் கிழக்கு பிரதேசத்திலே ISIS பயங்கரவாதிகளின் ஆதிக்கம் அதிகரித்து வருகின்றது. தம்பி ஜூலானி சிரியாவை கைப்பற்றியதிலிருந்து ISIS பயங்கரவாதிகள் சிரியாவின் கிழக்கு பிரதேசத்திலே வேகமாக செயற்பட்டு வருகின்றார்கள். மேலும் இவ்வாறு கிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த ISIS பயங்கரவாதிகள் ஈராக்கிய எல்லை பிரதேசத்தின் ஊடாக நுழைந்து ஈராக்கிற்குள்ளே இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொள்வதற்கே திட்டமிட்டு வருகின்றார்கள். இதற்காக கடந்த 6 மாதமாக ஈராக்கிற்குள்ளே இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளின் எச்சங்களை மீண்டும் வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஈராக்கினுடைய வடமேற்கு பிரதேசமான மசூலின் வடக்கு பிரதேசத்தில் ஜுமர் என்கின்ற பகுதி காணப்படுகின்றது. இது துருக்கி மற்றும் ஈராக்கிய எல்லை பிரதேசமாகவே காணப்படுகின்றது. மேலும் குறித்த எல்லை பிரதேசத்தில் மனிதாபிமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அமெரிக்காவும் துருக்கியும் களமிறங்கி குறித்த பிரதேசங்களில் இராணுவ முகாம்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த இராணுவ முகாம்களில் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளையும் பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இவை தொடர்பான தகவல்கள் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே கசிவடைந்திருந்தன. என்னுடைய காணொளிகளிலும் இவற்றை குறிப்பிட்டிருந்தேன். எனவே வருகின்ற நவம்பர் மாதம் ஈராக்கிலே நடைபெறப் போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஈரானிய ஆதரவு பெற்ற அரசாங்கம் மீண்டும் ஆட்சி அமைக்குமாக இருந்தால் அமெரிக்காவும் துருக்கியும் ஒன்றிணைந்து ஈராக்குக்குள்ளே மிகப்பெரிய உள்நாட்டு போரையும் ஏற்படுத்துவார்கள். மொசூலின் வடக்கு பிரதேசத்திலே தயார்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய படைகளும் கிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளும் ஈராக்கின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளும் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிராக மிகப்பெரிய தாக்குதல்களையும் போரையும் ஆரம்பிப்பார்கள். இதற்கான வேலை திட்டங்களையே திரைமறைவில் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே வருகின்ற நவம்பர் மாதம் நடைபெறுகின்ற ஈராக்கிய பாராளுமன்ற தேர்தலில் ஈரானிய ஆதரவு பெற்ற அரசாங்கம் மீண்டும் ஆட்சி அமைக்குமாக இருந்தால் ஈராக்குக்குள்ளே மிகப்பெரிய போரொன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா இராணுவத்தோடும் அமல் இராணுவத்தோடும் ஹமாஸினுடைய PIG அமைப்பினுடைய பலஸ்தீனிய போராளிகளும் இணைந்து செயற்படுகின்றார்கள். லெபனானில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய முகாம்களிலும் தெற்கு லெபனான் பிரதேசங்களிலும் பலஸ்தீனிய போராளிகள் செயற்படுகின்றார்கள். இப்படியான நிலைமையில் லெபனானினுடைய பலஸ்தீனிய முகாம்களிலே இருக்கக்கூடிய தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக நிராயுதபாணியாக்க வேண்டும் என்கின்ற அழுத்தங்களும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்தன. இதற்கமைவாக கடந்த மாதம் துரோகி அப்பாஸும் லெபனானுக்கு விஜயம் செய்து லெபனானுடைய தலைமைகளை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இதன்போது லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளை நிராயுதபாணி ஆக்குவதற்கும் ஹமாஸையும் PIG அமைப்பையும் முழுமையாக நிராயுதபாணி ஆக்குவதற்கும் துரோகி அப்பாஸ் முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்தி இருந்தார். அது மட்டுமல்லாமல் லெபனானிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய முகாம்களில் துரோகி அப்பாஸின் ஃபத்தா அமைப்புக்கு ஆதரவானவர்களும் இருக்கின்றார்கள். லெபனானுக்குள்ளே ஹமாஸையும் PIG அமைப்பையும் நிராயுதபாணி ஆக்குவதற்கு ஃபத்தா அமைப்பினுடைய ஆதரவாளர்களும் லெபனான் அரசாங்கத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குவார்கள் என்றும் தெரிவித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து லெபனான் அரச இராணுவமானது பலஸ்தீனிய முகாம்களுக்குள்ளே நுழைந்து பலஸ்தீனிய போராளிகளின் ஆயுதங்களை கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஹமாஸையும் PIG அமைப்பையும் நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஹமாஸும் PIG அமைப்பினரும் ஆயுதங்களை லெபனான் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிடக் கூடாது என ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் வழிகாட்டுதல்களை வழங்கியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து லெபனானினுடைய பலஸ்தீனிய முகாம்களுக்குள்ளே நுழைந்த லெபனான் அரச இராணுவத்திற்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் இடையில் மோதல்களும் ஏற்பட்டிருந்தன. மேலும் தற்போதும் பலஸ்தீனிய முகாம்களில் மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. நேற்றைக்கு முன்தினம் லெபனானினுடைய பெதாவி பலஸ்தீனிய முகாமுக்குள்ளே லெபனானினுடைய அரச இராணுவமும் ஃபத்தா அமைப்பினுடைய ஆதரவாளர்களும் நுழைந்து பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் 2 பலஸ்தீனிய போராளிகள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பலஸ்தீனிய போராளிகள் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு மறுப்பு தெரிவித்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். துரோகி அப்பாஸின் ஃபத்தா அமைப்பினுடைய ஆதரவாளர்களுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போராளிகள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் பலஸ்தீனிய முகாம்களிலும் தொடர்ச்சியான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள்.
அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான அழுத்தங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. அதே நேரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய இறுதி முடிவையும் அறிவித்திருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறினாலும் நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை என்றும் எங்களுடைய ஆயுதங்கள் லெபனான் மக்களுடைய உரிமை என்றும் மேலும் எந்த ஒரு மோதலுக்கும் நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அவர்களுடைய இறுதி முடிவை அறிவித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் அமெரிக்கா லெபனானினுடைய தலைமைகளுக்கு அடுத்த கட்ட உச்ச எச்சரிக்கையை வழங்கியுள்ளது. லெபனானினுடைய அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான முடிவுகளை விரைவாக எடுக்காவிட்டால் சர்வதேச நிகழ்ச்சி நிரல்களோடு லெபனான் அரசாங்கம் ஒன்றிணைந்து செயற்படாவிட்டால் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இஸ்ரேல் லெபனானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிக்கும். தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றி பஃபர் ஜோன் பிரதேசம் ஒன்றையும் உருவாக்கும். மேலும் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹயே பிரதேசத்தை முழுமையாக தரைமட்டமாக்கி ஹிஸ்புல்லாவினுடைய அனைத்து திறன்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எல்லாவிதமான தாக்குதல்களையும் இஸ்ரேல் மேற்கொள்ளும் என அமெரிக்காவானது நேற்றைய தினம் உச்சக்கட்ட எச்சரிக்கைகளை லெபனானிய அரசாங்கத்தினுடைய தலைமைகளுக்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது லெபனான் அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை அவசரமாக மேற்கொள்ளாவிட்டால் வருகின்ற ஆகஸ்ட் மாதம், அதாவது இன்னும் சில நாட்களுக்குள் வாரங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிராக ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக உச்சக்கட்ட போரை ஆரம்பிக்க போவதாகவே அமெரிக்கா லெபனானிய தலைமைகளுக்கு இறுதி எச்சரிக்கைகளை வழங்கியுள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் வான்வழி தாக்குதல்களோடு தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பிக்கும். தெற்கு லெபனான் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ளும். தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானினுடைய 6 புள்ளிகளில் நிலை கொண்டுள்ளது. குறித்த வரைபடத்திலே இந்த 6 புள்ளிகளையும் உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். மேலும் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றி பஃபர் ஜோன் பிரதேசத்தை அமைப்பதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக முயற்சி செய்ய போகின்றது. அதாவது குறித்த வரைபடத்தில் ஊதா நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தெற்கு லெபனானினுடைய ஒட்டுமொத்த எல்லை பிரதேசங்களையும் முழுமையாக கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் ஆரம்பிக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இந்த தரைவழி தாக்குதல்களை முறியடித்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான அடுத்த கட்ட பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த அடுத்த கட்ட போரிலே ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு 2 மிக முக்கியமான சவால்களும் காணப்படுகின்றன. ஒன்று பெய்ரூட்டினுடைய தெற்கு புறநகர் பிரதேசமான தஹயே மீதான உச்ச வான்வழி தாக்குதலாகும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு உச்ச அழுத்தங்களை வழங்குவதற்காக பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான ஹிஸ்புல்லாவின் கோட்டையான தஹயே பிரதேசத்தை இலக்கு வைத்து குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியேற்றங்களை இலக்கு வைத்து வீடுகளை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளும். இவ்வாறு குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டால் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு லெபனானினுடைய அரசாங்கம் உச்சக்கட்ட அழுத்தங்களையும் வழங்கும். குறித்த மோதலில் இருந்து ஹிஸ்புல்லா முழுமையாக பின்வாங்குவதற்கான அழுத்தங்களையும் வழங்கும். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு 2வது மிக முக்கியமான சவாலாக சிரியாவினுடைய தாக்குதல்களும் ISIS பயங்கரவாதிகளின் தாக்குதல்களும் அமைய போகின்றன. ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்காவிட்டால் லெபனானினுடைய கிழக்கு பிரதேசத்தை சிரியாவினுடைய படைகள் கைப்பற்றி விடும் என்றும் இதற்கு சிரியர்கள் தயாராகவே இருக்கின்றார்கள் என்றும் அமெரிக்க தூதர் டொம்பெராக் ஏற்கனவே எச்சரிக்கையை விடுத்திருந்தார். இதற்கமைவாக கடந்த ஒரு மாதமாக லெபனானுக்குள்ளே ISIS பயங்கரவாதிகள் அடுத்த கட்ட பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்து வந்தார்கள். இவை தொடர்பாக நான் முன்னைய காணொளிகளிலும் குறிப்பிட்டிருந்தேன். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ISIS பயங்கரவாதிகள் லெபனானினுடைய கிழக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். ஜூலானின் STS படைகளும் லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்திலே அடுத்த கட்ட தாக்குதல்களையும் ஆரம்பிப்பார்கள். மேலும் இந்த ISIS பயங்கரவாதிகள் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களையும் மேற்கொள்வார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே லெபனானினுடைய அரச படையானது இந்த ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். சிரியாவின் ஜூலானியின் படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். இருப்பினும் அமெரிக்காவின் அழுத்தங்களின் விளைவாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினை பலவீனப்படுத்துவதற்காக லெபனானினுடைய அரசாங்கம் இந்த சந்தர்ப்பத்தில் எந்தவிதமான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஒரு மும்முனை போரொன்றையே சந்திக்க போகின்றார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இந்த சவால்களையும் அழுத்தங்களையும் சமாளிக்க வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என லெபனானினுடைய இராணுவ ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். கடந்த வருடம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரின் போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நடுத்தர தூர ஏவுகணைகளை களமிறக்கி இருக்கவில்லை. டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கவில்லை. எனவே தற்போது ஏற்பட போகும் போரின் போது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நடுத்தர ஏவுகணைகளையும் ஏனைய முக்கியமான ஏவுகணைகளையும் களமிறக்கி டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவே அனைத்து சமன்பாடுகளையும் மாற்ற முடியும் என இராணுவ
ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு நேற்றிரவு ஹிஸ்புல்லாஹ்வுடைய தலைமைகள் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். எந்த ஒரு திடீர் விரிவாக்கத்திற்கும் மோதல்களுக்கும் தயாராகும் வகையில் அணிதிரட்டல்களை அவசரமாக மேற்கொள்ளுமாறு கட்டளைகளை பிறப்பித்திருப்பதாகவும் அனைத்து படைகளையும் தயார் நிலையில் இருக்குமாறும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய தலைமைகள் கட்டளைகளை பிறப்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் லெபனானுடைய ஏனைய பிரதேசங்களிலும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினுடைய படைகள் முழுமையாக தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட மிகப்பெரிய போருக்கு முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அடுத்து நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த பிரதேசத்திலே வாகனம் ஒன்று இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் கடந்த 48 மணி நேரங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அதிகளவான உளவு ட்ரோன்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் லெபனானிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து நேற்று மாலை லெபனான் சிரியா எல்லை பிரதேசமான அல் குசேரினுடைய அல் மசரியா பிரதேசத்தில் ஜூலானி நெஸ்டியஸ் படைகளுக்கும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல் ஜபல் பழங்குடி படைகளுக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. அல் ஜபல் குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு எதிராக ஜூலானி நெஸ்டியஸ் படைகள் தாக்குதல்களை மேற்கொண்டதை தொடர்ந்தே இந்த மோதல்கள் விரிவடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றிரவு எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல் ஜபல் பழங்குடி படைகளுக்கு தேவையான எல்லாவிதமான ஆயுதங்களையும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் அவசரமாக வழங்கியிருந்தார்கள். பால்பெக் பிரதேசத்தினூடாகவே இந்த ஆயுதங்களையும் வழங்கியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து அல் ஜபல் பழங்குடி படையினர் ஜூலானி நெஸ்டியஸ் படைகளுக்கு எதிரான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே 3க்கும் அதிகமான எஸ்டிஎஸ் படையை சேர்ந்த சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பிரதேசத்தில் அல் ஜபல் பழங்குடி படைகளை பலப்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலையிலிருந்தும் குறித்த பிரதேசத்தில் மோதல்கள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளன. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.